நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் முன்னேற்ற அடியார்க்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் லோகேஷ் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். சார் டாபிக் சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாய்ஸ் கேட்குங்களா? கண்டினியூ பண்ணிக்கலாம். டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான மாலை வணக்கம். லோகேஷ், சென்னை. இன்றைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கோடை காலத்துக்கான எளிய யோகம், சிம்பிள் யோகா ஃபார் சம்மர்ஸ். ஸோ இது வந்து நம்ம பார்க்கும்போது கோடை காலத்துக்கு மட்டும் சில விஷயங்கள் பொருந்தலாம், மற்ற காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் இதில் இருக்கு. இப்போ கோடை காலம் அப்படின்னு நம்ம பேசுறதுக்கான காரணம், இந்த கோடை காலம் நடைபெற்று கொண்டிருப்பதால் நாம் அதை பற்றி கையில் எடுத்திருக்கோம். எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் அதுல வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் வந்து இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் எந்த தொழில், எந்த நாடு, எந்த நபராக இருந்தாலும், அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு நோயாளி அப்படிங்கிற இருக்கக்கூடிய சூழல் நான் தள்ளப்பட்டிருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் இன்னும் இது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய காரணங்கள் பட்டியலிட்டுட்டே போலாம். காலை எழுவதன் முதல் இரவு தூங்கும் வரை ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்றது தெரியாம நிறைய பேர் ஓடிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாம் எந்த ஒரு பணி செய்தாலும் அதில் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன்னா ஒரு கூலி வேலை செய்தாலும் சரி, அல்லது பல கோடிகளுக்கு அதிபராக இருந்தாலும் சரி, படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும். அது வந்து முக்கியமான விஷயம். கோடை காலத்தை பத்தி நாம பேசுறதுக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்? மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கும் கோடை காலத்துக்கும் எளிய யோகம் அப்படின்றத பத்தி பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்? நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. மகிழ்ச்சி நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நிச்சயமாக நாம் நோயாளியாக இருக்கக்கூடும். ஒருவர் தன்னுடைய பணிகளை பிடித்து செய்யாவிட்டால் அவருக்கு நிச்சயமாக நோய் வரும். ரெண்டுமே இன்டர்ரிலேட்டட். மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா இருக்கணும். இப்போ நீங்க குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மலர்ந்த முகமாக, ரொம்ப ஆக்டிவா, தூங்குற நேரத்துல தூங்குவாங்க, விளையாடக்கூடிய நேரத்துல விளையாடுவாங்க. எப்பயுமே துருன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேலை செய்யணுமோ அந்த நேரத்தில் முழுமையாக ஒரு நிலையோடு ஒருங்கிணைப்போடு அந்த குழந்தைகள் தங்களுடைய பணிகளை செய்கிறார்கள். பணி அப்படின்னு சொல்லும் போது விளையாடுறதா இருக்கலாம், இல்லை தூங்குறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. ஆனா நாம என்ன பண்றோம்? ஒரு விஷயத்த செய்யும் போதே ஒண்ணு கடந்த காலத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம், நடந்து முடிஞ்ச கடந்த காலத்தை பத்தி நாம் சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம், அல்லது இனி வரக்கூடிய எதிர்காலத்தை பத்தி நாம் சிந்திச்சுட்டு கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்தில் நாம் இருக்கிறோமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எவர் ஒருவர் நிகழ்காலத்தில் வாழ்கிறாரோ நிச்சயமாக அவருக்கு மகிழ்ச்சி இருக்கும். தங்களுடைய பணியை சிறப்பாக திருப்தியாக செய்யும். காரணம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல நாம மகிழ்ச்சியோட செய்யல, திருப்தியோட செய்யல அப்படின்னா மன அழுத்தத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோம். நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசும்போது நிச்சயமா உடலை பற்றியும் மனதை பற்றியும்
நாம சொல்லாமல் இருக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, உடல், மனம், புத்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லேட். நாம நினைக்கிறோம் ஒரு உறுப்பு பிரச்சனை வந்தால் அந்த உறுப்பை சரி செய்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமாக கிடையாது. நமக்கு வந்து தண்ணி மட்டும் போதும், உணவு வேணாம் அப்படின்னா அது முடியாது. உணவு மட்டும் போதும், தண்ணி வேணும் அப்படின்னா அதுவும் முடியாது. அதே மாதிரி நமக்கு தூக்கம் வேணாம், உணவு நீர் மட்டும் போதும் அப்படின்னா முடியாது. பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஐந்தும் எவர் உடலில் சமனில் உள்ளதோ, பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் எவர் உடலில் சமனோடு இருக்கிறதோ அவர் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார். இன்று படுத்தால் தூக்கம் வருவதில்லை. மன அழுத்தம், பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை மன அழுத்தம். பள்ளிக்கு அழைத்து செல்லும் முன்பு வரை மகிழ்ச்சியாக இருந்த குழந்தைகள் பள்ளியில் சேர்த்த பின்பு குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் அந்த மன அழுத்தம் ஏற்படுகிறது. அது பாடங்களாலோ அல்லது ஆசிரியர்களாலோ அல்லது பெற்றோர்களாலோ அல்லது இந்த சமூகத்திலாலோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த சிறுவர் சிறுமிகளுக்கும் மன அழுத்தம் ஏற்படுகிறது. இதற்கும் ஆரோக்கியத்திற்கும் நிச்சயமாக சம்பந்தம் உண்டு. நாம் குழந்தைகளாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு 200 முறை நாம் சிரிக்கின்றோம். வளர வளர, காலம் செல்ல செல்ல, நீங்க பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா பாடம் நடத்திட்டு இருப்பாங்க ஆசிரியரோ ஆசிரியையோ, ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த சின்ன ஆள் மனதிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய பாடத்திட்டங்களும் அப்படிதான் இருக்கும். அப்ப அதே மாதிரி வீட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பது, மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அன்னைக்கு தொழில்நுட்பம் கிடையாது, கூட்டு குடும்பத்தோடு இருந்தோம். அனைத்து நபர்களும், குடும்ப நபர்கள் எல்லாருமே மனசை விட்டு மனம் அவங்களுடைய அனைத்து பாரங்களையும் பகிர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனா இன்னைக்கு ஒரு வீட்டுல 5 நபரோ 7 நபரோ 4 நபரோ எத்தனை நபர்கள் இருந்தாலும் அவங்கவுங்க வராங்க, அவங்கவுங்க போறாங்க, அவங்கவுங்க சாப்பிட்றாங்க, அவங்கவுங்க அவங்களுடைய வேலையை பார்க்கறாங்க. அந்த பகிர்தல் அப்படிங்கிறது இல்லை. தூக்கம் சரியா இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. இன்று நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, பணத்திற்காக நம்முடைய ஆரோக்கியத்தை இழந்து நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பின்னாளில் அதே ஆரோக்கியத்திற்காக சம்பாதித்த பணத்தை நாம் கொடுத்து கொண்டு வருகிறோம். ஒரு பசிக்காக நாம் ஓடுகிறோம். அடிப்படையான விஷயம் உணவு, உடை, இருப்பிடம், தனக்கு உள்ளது போக மீதி மற்றவர்களுக்கு நாம் கொடுத்து உண்ணுதல் வேண்டும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அனைத்து மதத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து உண்ணுதல், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு போட்டி, பொறாமை, கோபம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. எந்த ஒரு வயதுல எடுத்துட்டாலும் பாத்தீங்கன்னா இருக்கும். திருமந்திரத்துல அழகா இருக்கும். கொல்லன், பொய்கூறான், களவிலான், என்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடுசெய்ய வல்லான், பகிர்ந்துண்பான், மாசிலான், கல் காமம் இல்லான், இமயத்தினிடை நின்றானே. எல்லாமே தெள்ள தெளிவா இருக்கு.
என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. இது திருமந்திரத்தில் திருமூலரால் அஷ்டாங்க யோகத்தின் கீழ் எழுதப்பட்ட பாடல். அனைத்து காலத்திற்கும் பொருந்தும். நம்மளுடைய பாடல்கள் எல்லாமே எந்த காலத்திற்கு, நீங்க எந்த நாட்டுல உலகம் முழுவதும் நாம் எங்கு போனாலும் இது எல்லாமே பொருந்தும். என்னடா இவன் எளிய யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி பேசுறானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளும் நம்மளுடைய மனதிலிருந்து தான் வருது. சிறு வயது முதல் எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை கூறுகிறோம், எதை பயன்படுத்துகிறோம், எதை பின்பற்றுகிறோம், அதுதான் தொடர்ச்சியாக நம்முடைய பழக்க வழக்கங்களாக, தொடர்ச்சியான வழக்கங்களாக நம்முடைய எண்ணங்களோடு கலந்து செயல்பாடுகளாக மாறுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியமத்தின் கீழ் இருக்கக்கூடிய பாடல், தூய்மை, அருள் ஊன், சுருக்கம், புரை செவ்வை, வாய்மை நிலைமை வளர்த்தலே, மது இய, காமம், களவு, கொலையென காண்பவை, தேமி, ஈன்றது நியமத்தின் ஆமம். அந்த வரிகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா காலத்துக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய மனதில் மன அழுத்தத்திற்கான காரணங்கள் என்ன, எல்லாமே நமக்கு தெள்ள தெளிவா நமக்கு தெரியும். பொய் கூறக்கூடாது, அடக்கமா இருக்கணும், களவுங்கிற ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது, தூய்மையா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே சமமாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. மிகினும் குறையினும் நோய் என்ற வள்ளுவரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப எல்லாமே அந்த சமமா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நீங்க எதை வேணாலும் பாருங்க, உணவு சமமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ரொம்ப அதிகமா இருந்தாலும் ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் வரும், ரொம்ப குறைவா இருந்தாலும் பசி எடுக்கும், போதுமான ஊட்டச்சத்து அவங்களுக்கு பத்தாது. அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய பணி ரொம்ப அதிகமா இருந்தாக்க ஓவரா டயர்ட்னஸ் ஆயிடுவோம். பணியே செய்யலை அப்படின்னாலும் நம்மளுடைய உடலுக்கு போதுமான உழைப்புகள் பத்தாது. இப்ப எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் பேலன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை சமநிலையோடு இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இப்ப பொதுவா நிறைய பேர் பாத்தீங்கன்னா யோகா ஏன் பண்ணணும், யோகம் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் ஆக்டிவா தானே இருக்கேன், நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றேன். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும், அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பட்டிருக்க வேண்டும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து மூட்டுகளும் அசைவு கொடுத்திருக்க வேண்டும். நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து மண்டலங்களும் தூண்டப்பட்டிருக்க வேண்டும். நம் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுக்களும் துடிப்போடு செயலாற்ற வேண்டும். நம் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் தன்னைத்தானே புதுப்பித்து செயல்பட வேண்டும். நம்ம உடலுக்கு எதுவுமே பண்ண வேணாம். நம்மளோட உடல் எல்லாமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்ம உடலுக்குள்ளேயே இருக்கு. எப்ப மூச்சை வாங்கணும், எப்ப மூச்சு வாங்கக்கூடாது, காத்தை எப்ப சுவாசிக்கணும், காத்தை எப்போது சுவாசிக்க கூடாது, எப்போது தாகம் எடுக்க வைக்க வேண்டும். நம்ம தண்ணியை மட்டும் தான் குடிக்கணும், தாகம் யார் எடுக்க வைக்கிறது? இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பிறப்பு முதல் வாழும் காலத்தின் இறுதி காலம் வரை எந்த ஒரு நபரும் யாரும் அலற வைக்க தேவையில்ல, யாரும் தட்டி எழுப்ப தேவையில்ல. எல்லாமே இயல்பா ஆண்டு கணக்கில் நீங்கள் 120 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி, 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி, தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கு.
அப்ப ஏன் நாம ஆரோக்கியமா இல்லாம இருக்கோம்? நம்மளால ஏன் ஆரோக்கியமா இருக்க முடியாம இருக்கு? எங்க தவறு நடக்குது? எல்லாமே உடலுக்கு தெரியுது. ஆனா உடலுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மளே நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துறோம். நம்மளே நம்மளுடைய உடலுக்கு பிரச்சனையை கொடுக்கிறோம். நம்மளே நம்மளுடைய மனசுக்கு அழுத்தத்தை கொடுக்கிறோம். அப்ப ஒரு சரியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு நாம எப்படி தொந்தரவு கொடுக்கிறோம்? நம்மளுடைய இதயமாகட்டும், நம்மளுடைய கல்லீரல் ஆகட்டும், நம்மளுடைய இப்படி எத்தனையோ உறுப்புகள் சொல்லிட்டே போலாம். நாம நினைக்கிறோம் நம்ம தூங்கும் போது கூட நம்மளுடைய உடல் உறுப்புகள் ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. நம்ம தூங்கும் போது கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் தன்னை புதுப்பித்து கொண்டு ஆகாய சக்தியை எடுத்துக்கொண்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் தூண்டப்பட்டு அது எல்லாமே அந்த சமநிலைப்படுகிறது. ஆனா நாம என்ன பண்றோம்? தூக்கம் வரும்போது தூங்குறது கிடையாது, பசி எடுக்கும் போது உணவு அருந்துவது கிடையாது, தாகம் எடுக்கும் போது நீர் அருந்துவது கிடையாது, உழைப்பு தேவைப்படும் போது உழைப்பை நாம் நம்முடைய உடலுக்கு கொடுப்பது கிடையாது. அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேவைப்படாது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் உழைப்பு தேவைப்படும், ஒரு சிலருக்கு 10 நிமிடம் போதும். ஆனா உழைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். அவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணியினை பொறுத்து, அவங்க அருந்தக்கூடிய உணவினை பொறுத்து, அவங்களுடைய ஜீரண மண்டலத்தின் செயல்பாடை பொறுத்து, இன்னும் எத்தனையோ விஷயங்களை சார்ந்து அவர்களுக்கு உழைப்பு எவ்வளவு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது மாறுபடும். அப்ப இதெல்லாம் நம்ம தினமும் பார்க்கணுமா? நிச்சயமா பார்க்கணும். நாம் ஆரோக்கியமாக இருக்க நாம் விருப்பப்பட்டால், நாம் வாழும் காலத்தின் இறுதி வரை நாம் ஆரோக்கியமாக இருக்க விருப்பப்பட்டால் நிச்சயமாக இதெல்லாம் நாம் பார்த்துதான் ஆக வேண்டும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த பிரச்சனை வேணாலும் சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் சொல்லுங்க, எந்த மாதிரி பிரச்சனை வேணாலும் சொல்லுங்க, திடீர்னு வராது. அதாவது நான் சொல்றது உடலுக்கு உள்ளே இருந்து வரக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கான். இப்போ ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, அவர் தடிக்கி விழுந்துட்டாரு, கால் அவருக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா அது வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனை. நான் சொல்றது உடலுக்கு உள்ளிருந்து வரக்கூடிய பிரச்சனை அசிடிட்டியா இருக்கலாம், கேஸ்ட்ரைட்டிஸா இருக்கலாம், கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலா இருக்கலாம், இன்னும் எத்தனையோ நோய்கள். நாம் என்ன பண்றோம்? தற்காலிகமான பிரச்சனைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு மாத்திரையை வாங்கி வாயில போடுறோம், நமக்கு நல்லா இருக்கும், நமக்கு பிரச்சனை சரியாச்சு, மீண்டும் வராது அப்படின்னு நமக்குள்ளே நாம நினைச்சிட்டு இருக்கோம். அது முற்றிலும் தவறு. நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றாமல் நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்கும் நிரந்தரமான தீர்வு கொடுக்க முடியாது. நீங்க எந்த பிரச்சனை வேணாலும் சொல்லுங்க, அது தற்காலிகமா இருந்திருக்கும். இது நான் சொல்றது உங்களுக்கு நிரந்தரமான பிரச்சனை, அதாவது நிரந்தரமான தீர்வு உங்களுக்கு வேண்டும் அப்படி என்றால் உங்களுடைய உடலின் மீது நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உங்களுடைய மனதின் மீது நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நீங்கள் பணத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதை விட பன்மடங்கு உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். காலை எழுந்ததும் உங்களுக்காக இன்று ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம், எவ்வளவு நிமிடங்கள் உங்களுடைய உடலுக்காக, உங்களுடைய உடலின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவு செய்கிறீர்கள், அதை பொறுத்துதான் உங்களுடைய ஆரோக்கியம் இருக்கிறது. உங்களுடைய மனதிற்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனதிற்கு மன அழுத்தம் இருந்தாலும் அதை நீக்கும் வண்ணம், மன அழுத்தம் வராத வண்ணம் உங்களுடைய மனதிற்கு நீங்கள் என்ன பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், இதெல்லாம் கட்டாயம் தினம் இருக்கணும். நாம பின்பற்ற வேண்டிய அவசியமான அத்தியாவசியமான பயிற்சிகள். உணவு உடை இருப்பிடம் மட்டும் அத்தியாவசியம் கிடையாது. என்னை பொறுத்தவரை உணவு உடை இருப்பிடத்தோடு பழக்க வழக்கங்களும் அத்தியாவசியம். இந்த பழக்க வழக்கங்களுக்குள்ளே எல்லாமே வந்துருது.
அது ஆரோக்கியம் எந்த மாதிரியான ஆரோக்கியமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயங்கள் வேணாலும் பண்ணுங்க. ஆனா உடலுக்கு அன்றைய நாள் அன்றைய பொழுது ஒரு அசைவு கொடுத்துருக்கணும். வேர்வை வரணும். இன்னைக்கு கோடை காலத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கோடை காலத்துக்கும் வேர்வைக்கும் மிக 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 நெருங்கிய தொடர்பு உண்டு. அநேகமான வீட்டில் இன்று அந்த ஏசி நம்ம ஆன் பண்ணிட்டு ஜன்னல்லாம் மூடிட்டு நம்ம படுத்து தூங்குவோம். அது சுகமாக இதமாக நல்ல ஒரு தூக்கம் வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்முடைய உடலினுடைய உஷ்ணம் 37 டிகிரி இருக்கணும். உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் எந்த மாதிரி பணி செய்து கொண்டிருந்தாலும் சிறியவர் முதல் பெரியவர் வரை வாழும் காலத்தின் இறுதி காலம் வரை நம்மளுடைய உடலுடைய உஷ்ணத்தின் கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி சென்டிகிரேட். ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் சரி, அதை நம்ம யாருமே எதுவுமே பண்ண வேணாம். உடலே தன்னைத்தானே கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுது, பராமரிக்குது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் சில சக்திகளை விரயம் செய்வதன் மூலமாக, இயற்கையோடு இயைந்து வாழாமல் இருப்பதன் மூலமாக நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு நாமே நமக்கு தொந்தரவு கொடுக்கிறோம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நமக்கு வரக்கூடிய எல்லா நன்மை தீமைக்கும் நாம மட்டும்தான் காரணம், வேற யாருமே காரணம் கிடையாது. எதை நீங்கள் யோசிக்கிறீர்களோ, எதை நீங்கள் எண்ணுகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிறீர்கள். அதை நோக்கிய செயல்பாடுகள் மட்டுமே நீங்க பின்பற்றி கொண்டிருப்பீர்கள். இப்போ ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா எதிர்பாராத விதமா நடக்கிறது கிடையாது. ஒருத்தர் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா சிறு வயது முதலே அவருக்கு அந்த கனவு இருக்கணும், அல்லது பள்ளி படித்து முடித்த பின்பு அந்த கனவு ஏற்பட்டிருக்க வேண்டும். அது மீண்டும் மீண்டும் தன்னுடைய மனதில் வருமாயின் அதுவே இலக்காக வந்து கொண்டிருக்கும். இப்ப இந்த மாதிரி நீங்க எதை நோக்கி அந்த விழிப்புணர்வோடு இருக்கிறீர்களோ, அந்த ஆரோக்கியத்தின் மீது நீங்க விழிப்புணர்வோட நிச்சயமா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க டைம் இல்லை, நேரம் இல்லை. மருத்துவமனையில அவ்வளவு மருத்துவமனைகள்ல கூட்டம் இருக்கு. இன்னைக்கு நான் காலையில பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு சாதாரண ஒரு ஆஸ்பத்திரி தான். அந்த ஆஸ்பத்திரிக்கு ஒண்ணுமே கிடையாது, ஸ்கேன் எடுக்கிறாங்க. அத்தனை வண்டி, அது பார்க்கிங் கூட கிடையாது, சாலையில தான் நிறுத்துவாங்க. அவ்வளவு வண்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 30ல இருந்து 25 வண்டி இருக்கும். சாதாரண ஸ்கேன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆஸ்பத்திரி, சின்ன ஆஸ்பத்திரி தான், பிரபலமான ஆஸ்பத்திரி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுகருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய, ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கணும் அப்படின்ற அந்த டெஸ்ட்டுக்காக இருப்பாங்க நிறைய பேர். நாம் நம்மை பரிசோதனை செய்வது நல்ல விஷயம்தான். ஆனா அந்த பரிசோதனைக்கான தீர்விற்கான, அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்காக நாம் என்ன முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரே அதாவது சில வினாடிகளில் அந்த மாத்திரை எடுத்து வாயில போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆள் மனதுல நம்பிட்டு இருக்காங்க. இதுல வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நம்முடைய எதிர்காலம் சந்ததிகள் இப்போ பாத்தீங்கன்னா கைபேசி, அதுவும் கோடை காலம் அப்படின்னு சொல்லும் போது நீ எல்லாம் கவனிச்சு பாருங்க. உங்களுடைய வீட்டில கூட குழந்தைகள் சிறுவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அவங்க உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டுகள் விளையாடினாங்க, இல்ல கைபேசியோடு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப இதெல்லாம் மாறணும். ஏன்னா அந்த காலத்துல கைபேசி கிடையாது, எல்லா உழைப்பும் விளையாடும் பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம விளையாண்டிட்டு இருந்திருப்போம். அந்த காலத்துல நம்ம நானும் விளையாண்டுருக்கேன், நீங்களும் விளையாடி இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு உடலுக்கு உழைப்பு இல்லை. இப்ப சமீபத்துல ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி தொடர்ந்து 1 மணி நேரம் ஒரு நபர் கைபேசியை பயன்படுத்தி கொண்டிருந்தால் அவருக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பா இருக்கும். எத்தனையோ காணொளிகள் நீங்க கூட பார்த்திருப்பீங்க. அந்த
கைபேசியை கையில வச்சுட்டு படுக்கை அறையில் படுத்த பின்பு கூட அதையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் நம்மளுடைய உடலுக்கு நிச்சயமாக பிரச்சனைகளை தரக்கூடும். இப்ப இதெல்லாம் நம்ம எப்படி மீண்டு வர போறோம்? 2030 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ மடங்கு பன்மடங்கு பாத்தீங்கன்னா அந்த டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் அதிகரிக்கும் ஒரு ஆய்வு சொல்லுது. எதிர்காலத்தில் புற்றுநோய் அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு தலைவலி மாதிரி இருக்கும். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு காணொளி வந்தது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துட்டு இருக்கோம். அதாவது நம்மளுக்கு தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி நிச்சயமாக தேவை. தொழில்நுட்பத்தை நான் பயன்படுத்தவே வேணாம்னு சொல்லல. தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடுகள் நிச்சயமாக அவசியம். எதற்கு? நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்காத வகையில் நிச்சயமாக நாம் பயன்படுத்தலாம், தாராளமாக பயன்படுத்தலாம். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் பயன்படுத்தலாம். இப்ப நினைச்ச நேரங்களில் நினைச்ச ஒரு 5 நிமிஷம் நம்ம அமைதியா கண்ணை மூடிட்டு ஒரு நமக்கு பிடித்த பாடல், எந்த ஒரு நடிகருடைய பாடல், எந்த ஒரு பாடகருடைய குரல் நாம் கேட்க ஆசைப்படுகிறோமோ அதெல்லாம் கேட்கலாம், தவறு கிடையாது. அதாவது நம்முடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்ப கோடை காலம்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் ஏசியுடைய பயன்பாடு நிச்சயமாக சுவாசம் சம்பந்தப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் வரக்கூடும். ஆல்ரெடி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவர் எப்படி சரி பண்ண முடியும்? எத்தனையோ ஆண்டுகள் மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி பண்ண முடியாது. இன்னும் பிரச்சனைகள் தான் அதிகரிச்சுட்டு இருக்கும். பிரச்சனைக்கான தீர்வுக்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கோமே தவிர நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்கு நாம் தயாராக இல்லை. எப்படி அதற்கான முழுமையான நிரந்தரமான தீர்வு ஏற்படக்கூடும்? தீர்வு அப்படின்னு சொல்லும் போது தற்காலிகமான தீர்வு, நிரந்தரமான தீர்வு. இப்ப நோயின்னு சொல்லும் போது அக்யூட் ப்ராப்ளம்ஸ், கிரானிக் ப்ராப்ளம்ஸ் சொல்லலாம். இப்ப திடீர்னு ஒரு தலைவலி வருது, திடீர்னு ஒரு வயிறு வலிக்குது, இந்த மாதிரி பிரச்சனைனா தற்காலிகமா வரக்கூடியது. நீண்ட நாளா இருக்குது அப்படின்னா ஆஸ்மா, இந்த மாதிரி நிறைய டயபெட்டிஸ், இந்த மாதிரி நீண்ட நாட்களாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரானிக் சொல்லலாம். அப்ப இதுல இருந்து நாம மீளணும் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறணும். நம்ம அருந்தக்கூடிய ஒவ்வொரு உணவும் நமக்கு ஊட்டச்சத்தாக மட்டும் இருக்க வேண்டும். நம்ம அருந்தக்கூடிய ஒவ்வொரு உணவும் நமக்கு உணவாக மட்டும் அல்லாமல் மருந்தாகவும் இருக்க வேண்டும். நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று மாசற்றதாக நமக்கு இருக்க வேண்டும், ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த காலத்துல வீட்டை சுத்தி வேப்ப மரம், மரங்கள், தோட்டங்கள் இயல்பாவே இருக்கும். ஒரு பக்கம் மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா மரங்கள் அதிகமான ஆக்சிஜன் நமக்கு கொடுக்கும். நாம வெளியிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடை அது சுவாசிக்கும். இன்னொரு பக்கம் பொதுவாகவே இயற்கையான, நீங்க எந்த விஷயங்கள் வேணாலும் எடுங்க, இயற்கையா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நேர்மறையான அந்த ஆற்றல் அதிகரிக்கும். அதனாலதான் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல நல்ல காரியங்களுக்கு பூ, மலர் இதெல்லாம் கடவுளுக்கு படைக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் பழக்கப்பட்டிருக்கு. அப்ப இயற்கையோடு இருந்தது அந்த காலம். இயற்கை விட்டு நாம் விலகி கொண்டிருக்கின்றோம். இப்போ ஒருத்தருக்கு 300 சதுர அடி நிலம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி வீடு கட்டி இல்ல கடை கட்டி வாடகையா வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதை பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான், ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனா அவருக்கு சுத்தமான காற்று வேணுமே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் அவ்வளவு உஷ்ணமாயிட்டு வருது அப்படின்னா எப்படி யோசிச்சு பாருங்க. அந்த காற்றுக்காக நம்ம எங்க ஏர் பியூரிஃபையர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் 20-30 வருடங்களுக்கு முன்னாடி தண்ணி விற்கிறாங்க அப்படின்னா சிரிப்பாங்க. அவங்க யாருமே ஒரு நினைத்து பார்க்காத, எதிர்பார்க்காத விஷயம் அது. இன்னைக்கு தண்ணியை நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். வாங்கக்கூடிய தண்ணி சுத்தமானதா? நிச்சயமாக இல்லை. அருந்தக்கூடிய உணவுல கெமிக்கல் இல்லாம இருக்கா? நிச்சயமா அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கும். இப்ப இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது?
இதெல்லாம் நாம சரி பண்ணாதான் நமக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்ப கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வரக்கூடிய பிரச்சனைகள், இப்ப குளிர்காலத்துல வந்து கோடை காலத்துல வந்து ஏசியை போட்டுட்டு வீட்டுல ஜன்னல்லாம் அடைச்சிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது? ஒரு 5 பேர் ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னா 5 பேரும் நம்ம பொதுவா என்ன பண்றோம்? ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகின்றோம். இப்ப 5 நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் அடைச்சிட்டு ஆக்சிஜனை வெளிவிட்டு உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா கரிமல வாயு வந்து பாத்தீங்கன்னா வெளிவிடுறாங்க. நாம ஜன்னல் அடைச்சு கரெக்டா 30 நிமிடத்துல இருந்து 45 நிமிடம் வரைக்கும் தான் அந்த உள்ள வெளியில இருந்து வந்த ஆக்சிஜன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து போயிடும். அதோட உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வெளிவிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நீங்க சுவாசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் வெளிவிடுகின்ற அந்த கார்பன் டை ஆக்சைடு உங்களை குடும்ப உறுப்பினர்கள் சுவாசிப்பாங்க. எப்படி நோய் குணமாகும்? இப்ப இதெல்லாம் சரி பண்ணா மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும். தீர்வு இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். 120 ஆண்டுகள் அனைவரும் வாழ்வது சாத்தியமே. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, பேப்பர் எடுத்தாலோ, சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலோ, தொலைக்காட்சி பெட்டியை நீங்கள் பார்த்தாலோ, அல்லது கைபேசியில் ஊடகங்களை நீங்கள் பார்த்தாலோ, அகால மரணம், சாலை விபத்து, டயபெட்டிஸ் வந்து 45 வயதுல ஒருத்தர் இருந்தாரு, கிட்னி பிரச்சனை வந்து ஒருத்தர் இருந்தாரு. அப்ப இதெல்லாம் பார்க்க 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 கேட்க 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 நம்மளுடைய ஆழ் மனதுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஆழமாக நம்மையே அறியாமல் பதியப்பட்டிருக்கும். அப்ப என்னன்னா 120 ஆண்டுகள் வாழ்வது சாத்தியமற்றவை அப்படின்னு நீங்களே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும், நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும், நல்ல விஷயங்களை பேச வேண்டும், நல்ல விஷயங்களை பயன்படுத்த வேண்டும், நல்ல விஷயங்களை பின்பற்ற வேண்டும். இப்ப இதே தான் நம்ம வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை தான் நம்முடைய குழந்தைகளும் சிறுவர்களும் சிறுமிகளும் இதே விஷயத்த தான் அவங்களும் பின்பற்ற. நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா நம்மளுடைய பசங்களும் குழந்தைகளும் சிறுவர்களும் பாசிட்டிவா இருப்பாங்க. இப்ப அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு துயரமான ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க பகிர்ந்துப்பாங்க. உங்களுக்கு தெரியாதது கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் எவ்வளவு சின்ன சின்ன விஷயத்துக்காக விவகாரத்து வரைக்கும் வந்திருக்கு. அப்ப நாம கோடை காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது காற்று சார்ந்த சுவாச மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏராளமாக வரக்கூடும். சுவாச மண்டலம் மட்டும் சார்ந்த விஷயங்கள் கிடையாது. நம்ம பொதுவாக நம்முடைய உடலில் காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், நிணநீர் மண்டலம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் இதெல்லாம் வந்து சமமா இருக்கணும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எளிமையான நம்ம யோகம் செய்வதன் மூலமாக பல வகையில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு நோய் எதுவும் வரல அப்படின்னா நீங்க நோயிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். ஒருவேளை வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் படிப்படியாக மீண்டு வர முடியும். ஆனா ஏற்கனவே நீங்க என்ன நம்பிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் பதியப்பட்டிருக்கு, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கும் நம்மளுடைய யோகத்துல சில பயிற்சிகள் இருக்கு, மனம் சார்ந்த பயிற்சிகள் இருக்கு. இப்ப அதெல்லாம் நம்ம பின்பற்றுவதன் மூலமாக நிச்சயமாக நம்முடைய மனதை மன அழுத்தமின்றி நாம் நம்முடைய மனதை லகுவாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். இப்ப கோடை காலம் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் பாத்தீங்கன்னா, ஓவர் ஸ்வெட்டிங்கா வரும். என்னுடைய நீண்ட கால நண்பர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு மாதத்திற்கு முன்பு வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். இந்த வெயில் வந்து இந்த கையில படலாமா, நம்மளுடைய உடல்ல படலாமா அப்படின்னு சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆரம்பம் முதல் இறுதி வரையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயிகள் அந்த சூரிய ஒளிப்பட்டு தான் அவங்களுடைய அன்றாட பணிகளை எல்லாமே செஞ்சாங்க. இத்தனைக்கும் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நடந்து மட்டும்தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க, எந்த விதமான வாகனமும் கிடையாது. அப்ப இருக்கும்போது நம்மளுடைய உடல்ல வந்து ஏன் பிரச்சனை வருது, ஏன் ஸ்கின் வந்து நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அலர்ஜி வருது,
ஒரு இட்சிங் மாதிரி வருது, ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது லைட்டா இதானாக்கா ஒரு மாதிரியா இது மாதிரி ஆம், இது மாதிரி அப்படியே பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒரு மாதிரியா செட் ஆகாம இருக்குது, ஏதாவது பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு ஆற மாட்டேங்குது. இதெல்லாம் காரணம் வந்து சூரிய ஒளி படுறதுனால கிடையாது, நம்மளுடைய ரத்தம் அசுத்தமாய் கொண்டு வருகிறது. நம்மளுடைய ரத்தம் எப்போது சுத்தமாக இருக்கிறதோ அப்போது நமக்கு எந்த விதமான நோய்கள் வராது. நோய்கள் இருந்தாலும் அதிலிருந்து நாம் படிப்படியாக மீள முடியும். அப்ப இந்த ரத்தத்தை நாம் எப்படி சுத்தம் செய்வது? நீங்கள் உண்ணக்கூடிய சத்தான உணவின் மூலமாக, இந்த இயற்கையோடு இயைந்து நீங்கள் வாழ்வதன் மூலமாக, தினந்தோறும் உங்களுடைய உடலுக்கு உழைப்பு கொடுப்பதன் மூலமாக, உங்களுடைய மனதில் அழுத்தம் இல்லாதவாறு மகிழ்ச்சியோடு இருப்பதன் மூலமாக, உங்களுடைய தூக்கத்தினை உங்களுக்கு தேவையான வகையில் தேவையான நேரத்தோடு நீங்கள் தூங்கலாம். இப்போ இதெல்லாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உடலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான தூக்கம் தேவைப்படும். ஒரு சிலருக்கு 5 மணி நேரம் தேவைப்படும், ஒரு சிலருக்கு 8 மணி நேரம் தேவைப்படும், ஒரு சிலர் 4 மணி நேரம் தூங்கினாலே போதும். ஆனால் அது வந்து ஆழ்ந்த தூக்கமாக இருக்க வேண்டும். இப்போ இதெல்லாம் வந்து இருந்து ஒரு சேர அமையும் போது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இதுக்கு மிக 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 சப்போர்ட்டிவா யோகா வந்து இருக்கும். ரொம்ப கடினமான ஆசனம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்க தலைகையில நிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு காலை மேல தூக்கிட்டு ஒரு காலை கீழே தரையில வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி மல்லாக்கா படுத்து அப்படி 2 காலையும் ஓபன் பண்ணி இப்படி ஒரு தலையை உள்ள விட்டு அப்படியே இன்வெர்ஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய உடலுக்கு, உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து மண்டலங்களையும் தூண்டப்படக்கூடிய வகையில, அது எலும்பு மண்டலமாக இருக்கலாம், சதை மண்டலமாக இருக்கலாம், நரம்பு மண்டலமாக இருக்கலாம், நிணநீர் மண்டலமாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள், நம்மளுடைய ஒட்டுமொத்த செல்களில், அதாவது ஒரு ஒட்டுமொத்த செல்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திசுக்களாக சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்த திசுக்களையும் ஒரு உறுப்புகளாக சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்த உறுப்புகளும் ஒரு மண்டலமாக சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்த மண்டலங்களும் ஒரு முழுமையான உடலாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இதுக்கு நிச்சயமா நீங்க செய்யக்கூடிய எளிமையான யோகம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருக்கும். இப்போ இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு போதுமான இடம் வந்து, குறைவான இடம் இருந்தாலே பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு யோகா மேட்டை விரிக்கக்கூடிய வகையில் இருந்தாலே போதுமானது. இல்லை என்னால் கீழே உட்கார முடியல, சேர்ல தான் உட்கார முடியும்னா அந்த சேர்ல உட்கார்ந்து பண்ணக்கூடிய உங்களுடைய வயதினருக்கு ஏற்றவாறு என்ன செய்ய முடியுமோ, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் பிரச்சனைகள், நீண்ட கால பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு ஏற்றவாறு, உங்களுடைய உடலுக்கு ஏற்றவாறு எளிமையான ஆசனம், எளிமையான மூச்சு பயிற்சி, எளிமையான தியானம் செய்யலாம். இப்ப இதெல்லாம் செய்யறது மூலியமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நிணநீர் மண்டலம் தூண்டப்படுகிறது. ஏன்னா நிணநீர் மண்டலம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறது. நம்மளுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பார்த்தீங்கன்னா அனைத்து ஒரு மிக மிக சப்போர்ட்டிவா இருக்குது. அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து தூண்டப்படாமல் நம்முடைய உடலில் எந்த ஒரு நோயும் வந்து முழுமையா குணமாகாது. ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து பேலன்ஸ் ஆகுது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அதீத உஷ்ணம் இருந்தாலும் பிரச்சனை, அதீத குளிர்ச்சி இருந்தாலும் பிரச்சனை. எப்பயுமே வந்து சமமா இருக்கணும். இப்போ ஒருவேளை வந்து நமக்கு அதீத உஷ்ணம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள், பைல்ஸ், அசிடிட்டி, மலச்சிக்கல், இன்னும் ஏராளமான உபாதைகள் சொல்லிட்டே போகலாம். நீர்க்கடுப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு யோகா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து தளர்வாக கொண்டு வருது. நம்மளுடைய நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா தளர்வாக்குது. அனைத்து மண்டலங்களும் தூண்டப்படுகிறது. இரத்த ஓட்டம் அதிகரிக்க செய்கிறது. இரத்தத்தை சுத்திகரிக்கிறது. நாம சுவாசிக்கக்கூடிய, சாதாரணமாக நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். நம்ம விழிப்புணர்வோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் சுவாசிச்சுட்டு இருக்கோம்.
ஒவ்வொரு நிமிடம் ஒரு நிமிடத்திற்கு 8 லிட்டர் காற்று வந்து நாம சுவாசிக்கிறோம். அது வந்து நாம ஒரு நாடி சுத்தி போன்ற எளிமையான மூச்சு பயிற்சி நாம் செய்வதன் மூலமாக நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை சுத்தகரித்து அனுப்புவதன் மூலமாக எண்ணற்ற பலன்கள், எண்ணற்ற ஒரு விஷயங்கள், நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டே போலாம். 72,000 நாடி நரம்புகள் வந்து தூண்டப்படுகிறது. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் சமநிலைப்படுகிறது. இரத்த ஓட்டங்கள் அதிகரிக்கிறது. எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சுவாச பயிற்சியை கொண்டு மட்டுமே எண்ணற்ற ஏராளமான விஷயங்கள் வந்து ஒரு சரி செய்யப்பட்டிருக்கு. நாம வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த பயிற்சியில வந்து இறுதியாக ஒரு எளிமையான ஒரு சில பயிற்சி நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதீத உஷ்ணம், பொதுவா வந்து டீஹைட்ரேஷன் ஆகுது. உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நீர் வந்து வற்றி போகிறது. இப்ப நீரை பற்றி சொல்லும் போது இந்த உலகுக்கும் இந்த நம்மளுடைய உடலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு இருக்கு. இந்த உலகம் 75% நீரால் ஆனது. அதே மாதிரி நம்மளுடைய உடலும் வந்து பாத்தீங்கன்னா 70% நீரால் ஆனது. ஸோ எப்பயுமே உங்களுடைய கையில வந்து நீர் கட்டாயம் வச்சுக்கோங்க. முடிந்தவரை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நீராக இருந்தால் நல்லது. முடிந்தவரை இந்த வாட்டர் பியூரிஃபையர் இந்த மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய தண்ணீரை கொஞ்சம் தவிர்த்தால் நல்லது. அப்ப இந்த மாதிரி நம்மளுடைய உடல் வந்து வறட்சி ஏற்படாம இருக்கணும். ஏன்னா உடல் வறட்சி ஏற்பட்டதுன்னா நமக்கு பிரச்சனைகள் வரும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து தடைபடும். ரத்த ஓட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நதி கடல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அது மூவிங்லேயே இருக்கும். அந்த நீர் எந்த இடத்துல இருக்கல. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சாலையில வந்து ஒரு இடத்துல மழை பெய்யுது. மழை பெஞ்சாக்கா ஒரு ஓரிரு நாட்கள்ல என்ன ஆகும்னா சேறு மாதிரி ஆகும். அடுத்த சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சாக்கடை மாதிரி ஆகும். ஸோ அதே தான் நம்மளுடைய உடல்லையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த ஓட்டங்கள் தடைபடக்கூடாது. ஸோ அந்த தடைபடாம இருக்கணும் அப்படின்னா போதுமான அளவு நீர் இருக்க வேண்டும். ஸோ எப்போதெல்லாம் நமக்கு வந்து நீர் வந்து நமக்கு தேவைப்படுகிறதோ, தாகம் எடுக்கிறதோ, நிச்சயமாக அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி கட்டாயம் குடிச்சே ஆகணும். அதே மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எளிமையான தியானம் பண்ணலாம். ஸோ தியானம் நம்ம பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கடினமான ஒரு விஷயத்த கூட நம்ம இலகுவா பண்ண முடியும், மகிழ்ச்சியோட பண்ண முடியும். நான் ஒரு 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 நிமிடம் டைம் தரேன். யாராவது கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க யோகா மேட் இல்லைன்னா பெட்ஷீட் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். நேரடியாக வெறும் தரையில உட்காராதீங்க. வெறும் தரையில் நீங்கள் அமர்ந்தால் நம்முடைய ஆற்றலை, சக்தியை அந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா இழுத்துக்கும். அதனால ஒரு பாயோ இல்லைன்னா யோகா மேட்டோ இல்லை பெட்ஷீட்டோ இருந்தால் நல்லது. முடிந்தவரை இந்த பிளாஸ்டிக் மேட் இந்த மாதிரி இருந்தால் தவிர்த்தா நல்லது. அதே மாதிரி பெட்ஷீட் வைக்கிறதா இருந்தால் காட்டன் பெட்ஷீட்டாக இருந்தால் ரொம்ப சிறப்பானது. ஒருவேளை உங்களால் தரையில் அமர முடியாவிட்டால் நீங்கள் நாற்காலியில் அமர்ந்துக்கலாம். நாற்காலியில் அமர்வதாக இருந்தால் இன்னைக்கு வரக்கூடிய நாற்காலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாற்காலியும் சாஞ்சா மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி பிடிச்சி நாற்காலி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் வாங்கி போட்டிருப்பேன். இந்த அந்த காலத்தில் ஒரு டைனிங் சேர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளுடைய முதுகுத்தண்டு நேராக இருக்கும் போது நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கும். நம்ம முதுகுத்தண்டு நேராக இல்லாத பட்சத்தில் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரக்கூடும். ஸோ நம்மளுடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியது நம்மளுடைய முதுகுத்தண்டு. அதனால் நம்முடைய முதுகுத்தண்டு நேராக இருப்பது மிக முக்கியம். நீங்கள் கீழ் அமர்ந்தீர்களா அல்லது நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பது முக்கியமல்ல. உங்களுடைய முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. ஸோ எல்லாரும் உட்கார்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கவனத்தை உங்களுடைய உடலின் மீது வையுங்கள். கண்கள் லேசாக மூடியிருக்கட்டும். அதாவது கண்கள் வந்து இறுக்கம் இல்லாம மூடியும் மூடாதவாறு, உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்காதவாறு இருக்க வேண்டும்.
உங்களுடைய முகம் புன்முறுவலோடு இருக்க வேண்டும். யோகா செய்வோமோடு மட்டும் கிடையாது, நீங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் நீங்க முக மலர்ச்சியோடு நீங்கள் செய்வீர்களானால் அதுவும் ஒரு தியானம் தான். கடந்த ஒரு பயிற்சியில நான் இதை சொல்லியிருப்பேன். அப்ப எல்லாரும் நேரா உட்காந்துருப்பீங்க. உங்களுடைய முகம் மலர்ச்சியோடு, கண்கள் மூடி இருக்கும். உங்களுடைய கைகள் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வைக்க தோணுதோ வச்சுக்கலாம். உங்களுடைய உள்ளங்கை திறந்த நிலையில வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு முத்திரையில நீங்க வச்சுக்கலாம், இல்லை உங்களுடைய கைகளை கோர்த்து நீங்க உட்காந்துக்கலாம். இப்ப கண்கள் மூடி இருப்பீங்க, முதுகு தண்டை நேரா வச்சிருப்பீங்க. உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதாவது ஒரு அசௌரியம், அன்கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஆழ்ந்த உள்மூச்சு, உங்களுடைய மூக்கின் துவாரம் வழியாக ஆழ்ந்த உள்மூச்சு, ஆழ்ந்த வெளிமூச்சு, நிதானமான உள்மூச்சு, நிதானமான வெளிமூச்சு. எதன் வழியாக? உங்களுடைய மூக்கின் துவாரம் வழியாக மட்டும். பண்ணும்போது என்ன பண்ணணும்? உங்களுடைய மூக்கின் துவாரம் வழியாக சுவாசம் நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய கவனம் உங்களுடைய சுவாசத்தின் மீது இருக்க வேண்டும். எவ்வளவு வேகமாக, எவ்வளவு நிதானமாக உங்களால் செய்ய முடிகிறதோ அவ்வளவு நிதானமாக நீங்கள் செய்யலாம். இப்ப உங்களுடைய ஆழ்ந்த உள்மூச்சை கவனித்துக் கொண்டே சுவாசம் உள்ளிழுத்து சுவாசம் வெளிவிடுகின்றீர்கள். உங்களுடைய சுவாசத்தின் மீதான கவனம் ஆழமாக இருக்கட்டும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய இயல்பான சுவாசத்தை நீங்கள் கவனிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இயல்பான சுவாசத்தை கவனிக்க முடியாத வகையில் ஏதாவது ஒரு அசௌரியம் தொடருமானால் மீண்டும் ஆழ்ந்த உள்மூச்சு வெளிமூச்சை தொடருங்கள். நிதானமாக சுவாசம் உள்ளிழுத்து நிதானமாக சுவாசம் வெளிவிடவும். உங்களுடைய உடலில் ஒரு சௌரியம் ஏற்பட்டவுடன் இப்ப இயல்பான சுவாசத்தை மட்டும் கவனிங்க. உங்களுடைய முதுகுத்தண்டு நேரா இருக்கு, அதாவது உங்களுடைய கழுத்து, மேல் முதுகு, நடுமுதுகு, கீழ் முதுகு நேராக இருத்தல் அவசியம். முகம் மலர்ச்சியோடு இயல்பான உள்மூச்சு வெளிமூச்சை மட்டும் கவனம் கொள்ளுங்கள். நீங்கள் சுவாசம் உள்ளிழுத்து வெளிவிட வேண்டாம். உங்களுடைய இயல்பான சுவாசத்தை மட்டும் நீங்க கவனிச்சா போதும். நீங்க கவனிக்க 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 உங்களுடைய சுவாசத்துடைய எண்ணிக்கை, உங்களுடைய சுவாசத்துடைய வேகம் படிப்படியா குறையும். அடுத்த ஒரு சில நொடிகளுக்கு தொடரவும். அதே இயல்பான சுவாசத்தின் மீது கவனம் கொள்ளவும். உங்களுடைய அனைத்து உடல் உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருப்பதாக உணருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள், நீண்ட ஆண்டு கால பிரச்சனைகளாக இருந்தாலும், பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னுடைய அனைத்து உடல் உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கின்றது, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், நான்
எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இந்த மாதிரி நேர்மறையான வார்த்தைகளை உங்களுடைய மனதில் பதியும்படி மனதிற்குள்ளே அதை நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து கொள்வது மட்டும் அல்லாமல் உணர்வோடு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உணர்வோடு நீங்க ஆரோக்கியமா இருந்தீங்க, உங்களுடைய மகிழ்ச்சி, நீங்க உங்களுடைய மனம் மகிழ்ச்சியா இருந்தா நீங்க எப்படி ஆனந்தமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்களோ அந்த மாதிரி உணர்ந்து நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய் வழியா பார்த்தீங்கன்னா சுவாசத்தை உள்ளிழுத்து மூக்கின் துவாரம் வழியாக வெளியிட வேண்டும். இப்போ நாக்கை நீங்கள் வெளியில நீட்டிக்கலாம். ரோல் பண்ணி நாக்கின் வழியாக நிதானமாக உள்ளிழுத்து மூக்கின் துவாரம் வழியாக நிதானமாக வெளிவிட வேண்டும். இப்போ நாக்கு என்ன பண்ணணும், நாக்கை நல்லா எவ்வளோ வெளியே நீட்ட முடியுமோ நீக்கிட்டு அப்புறம் நாக்கை மடிச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா மடிச்சிட்டு நாக்கு வழியா பார்த்தீங்கன்னா உள்ள இழுக்கணும். ஆழ்ந்த உள்மூச்சு. அதுக்கப்புறம் வாயை மூடிட்டு உங்களுடைய மூக்கின் துவாரம் வழியாக அந்த சுவாசித்த மூச்சு காற்றினை வெளிவிட வேண்டும். இப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் குளிர்ச்சி அடையும். நம்மளுடைய உடலில் உஷ்ணத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். உடல் உஷ்ணம் சமநிலைப்படும். மீண்டும் நாக்கின் மடித்து கொண்டு ஆழ்ந்த உள்மூச்சு நாக்கின் வழியாக, பின்பு வாயை மூடிக்கொண்டு மூக்கின் துவாரம் வழியாக நிதானமான வெளிமூச்சு. மீண்டும் உங்களுடைய நாக்கின் மடித்து கொண்டு ஆழ்ந்த உள்மூச்சு பண்ணும்போது உங்களுடைய கவனம் அந்த நாக்கின் மீது இருக்கட்டும், நாக்கு வழியாக சுவாசிக்கக்கூடிய அந்த சுவாச காற்றின் மீது இருக்கட்டும், பின்பு வெளியிடக்கூடிய அந்த மூக்கின் துவாரம் வழியாக இருக்கக்கூடிய அந்த மூக்கின் துவாரம் மீதும், அந்த மூக்கின் துவாரம் வழியாக வரக்கூடிய அந்த சுவாசத்தின் மீதும் இருக்கட்டும். மீண்டும் சில முறை தொடரவும். நீங்க எந்த அளவுக்கு மெதுவா, நிதானமா, ஆழமா, மகிழ்ச்சியா உங்களுடைய கவனம், ஒட்டுமொத்த கவனமும் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒட்டுமொத்த கவனமும் உங்களுடைய உடலின் மீது, உங்களுடைய சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தி நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். வெளிவிடும் போது முகத்தை இன்னும் நல்ல மலர்ச்சியோடு நீங்க வெளிவிடலாம். மீண்டும் நாக்கின் வழியாக உள்மூச்சு, மூக்கின் துவாரம் வழியாக வெளிமூச்சு. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப என்னுடைய விரல்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுண்டு விரல் பாத்தீங்கன்னா கட்டவரோட நுனிப்பகுதியும் சுண்டு விரலுடைய நுனிப்பகுதியும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்திருக்க கூடாது, பட்டும் படாம இருக்கணும். மற்ற 3 விரல் நேரா இருக்கணும். ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு விரல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சபூதங்களோட தொடர்புடையது. நம்மளுடைய கட்டை விரல் நெருப்பு சக்தி, ஆட்காட்டி விரல் பாத்தீங்கன்னா காற்று, நடுவிரல் பாத்தீங்கன்னா ஆகாய சக்தி, மோதிர விரல் பாத்தீங்கன்னா நிலம், சுண்டு விரல் பாத்தீங்கன்னாக்கா நீர் சக்தி. இப்ப என்ன பண்றோம், கட்டை விரலுடைய நுனிப்பகுதியும் சுண்டு விரலோட நுனிப்பகுதியும் பாத்தீங்கன்னா பட்டும் படாம வச்சுட்டு உங்களுடைய தொடை மேல வச்சுட்டு, அதே போன்று உங்களுடைய முதுகு தண்டு நேராக இருக்குமாறு, ஒருவேளை உங்களுடைய உடலிலோ மனதிலோ ஏதேனும் ஒரு அசௌரியம் இருந்தால் ஆழ்ந்த உள்மூச்சு, ஆழ்ந்த வெளிமூச்சு. பண்ணும்போது உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சுட்டே பண்ணணும். உங்களுடைய உடல் சௌரியமானதுக்கு அப்புறம்
என்ன பண்ணணும், அந்த முத்திரையில் இயல்பான சுவாசத்தோடு இருந்தால் மட்டும் போதுமானது. இப்போ உங்களுடைய கட்டை விரலோட நுனிப்பகுதி எங்க இருக்கு? கட்டை விரலோட நுனிப்பகுதியும் சுண்டு விரலோட நுனிப்பகுதியும் டச்சா இருக்கு. மற்ற 3 விரல்கள் நீட்டி இருக்கு. அதாவது நடுவிரல், மோதிர விரல், ஆட்காட்டி விரல் 3 விரலும் நீட்டப்பட்டிருக்கிறது. கண்கள் மூடியுள்ளது. முகம் மலர்ந்தவாறு, முதுகுத்தண்டு நேராக, கழுத்து மேல் முதுகு, நடுமுதுகு, கீழ் முதுகு ஒரே நேர்கோட்டில். உங்களுடைய கவனம் சுவாசத்தின் மீது இருக்க வேண்டும். இயல்பான, அதாவது நாம எதுவும் சுவாசிக்க தேவையில்லை, இயல்பான சுவாசம். மெதுவாக உங்களுடைய விரலினுடைய நுனிப்பகுதியும் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக உங்களுடைய கட்டை விரலோட நுனிப்பகுதியும் சுண்டு விரலோட நுனிப்பகுதியும் நம்ம டச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த விரல் 2 விரல்களுடைய நுனிப்பகுதியின் மீது நம்மளுடைய கவனத்தை வைக்கலாம். ஒரு விதமான ஒரு ஈர்ப்பை நாம் உணர முடியும். அந்த பிளட் சர்க்குலேஷனை நம்ம ஃபீல் பண்ண முடியும். எப்போ ஃபீல் பண்ண முடியாது? ரொம்ப அழுத்தி இருந்தா ஃபீல் பண்ண முடியாது. இப்போ உங்களுடைய கவனம் இங்க இந்த இடத்துல அந்த 2 விரல்களுடைய நுனிப்பகுதி, எந்த 2 விரல்? கட்டை விரல் மற்றும் சுண்டு விரல் நுனிப்பகுதியை அந்த 2 விரல்கள் மீது கவனம் செலுத்தும் போது நம்மளால ஈஸியா உணர முடியும். ஸோ இந்த மாதிரி தினந்தோறும் நம்ம செய்வதன் மூலமாக நம்மளுடைய நீர் சத்தினை அதிகரிக்க முடியும். அந்த நீர் நமக்கு கரெக்டா பேலன்ஸா இருக்கும். பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் எல்லாமே சமநிலையோடு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்ப அதுல பொதுவா அந்த கோடை காலத்துல என்ன ஆகும், நமக்கு வறட்சி ஏற்படும், ஒரு டீஹைட்ரேஷன் இருக்கும். இப்போ அதை நம்ம போக்குறதுக்கு தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிச்சாலும் பாத்தீங்கன்னா நம்ம கூடுதலாக இந்த மாதிரி முத்திரையும் செய்வதன் மூலமாக நாம் டீஹைட்ரேஷன்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும். இது பாத்தீங்கன்னா ஒரு காலை 5 நிமிடம், மதியம் 5 நிமிடம், மாலை 5 நிமிடம் அந்த மாதிரி செய்யலாம். இல்லை டைம் இல்லைன்னா காலை இரவு மாலை செய்யலாம். இல்லை அதுவும் டைம் இல்லைன்னா காலை ஒரு வேளையாவது நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறது மூலயமா நம்மளுடைய கோடை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அதீத உஷ்ணத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள முடியும். ஸோ வேற யாராவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். நல்லா இருந்தது கிளாஸ், அமேசிங்கா கொடுத்துருந்தீங்க. நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த யாருமே வெளிப்படைத்தன்மையா சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா நிறைய விஷயத்த உள்ளார்ந்து அடங்கி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. யாருக்குன்னா கேள்விகள் இருந்தா கேள்வி கேட்கலாம். முத்து கிருஷ்ணன் சார், சோமியா மேடம், வீரா, ஆக்சுவலா நீங்க சொல்லி கொடுத்தது பிராணாயாமத்துல ஒரு டெக்னிக் கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா கரெக்ட். ஆக்சுவலி நான் கிளாஸ் போயிருக்கேன். அது உண்மையிலேயே ஹீட்டை டக்குன்னு ரிலீஸ் பண்ணும். ஆக்சுவலா ஹீட் கம்மி பண்ணும். நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க கம்பல்சரியா பண்ணுவாங்க. ஆக்சுவலா நான் முன்னதான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு பார்ட் ஆஃப் டைம்ல ஆக்சுவலா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் முடிச்சுட்டு உடனே நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் 3 ஷிஃப்ட் ஒர்க்கிங். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 3 வருஷம் இந்த பொன்னேரி ராணி என்ஜின் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அங்க ஸ்டார்டிங் பொன்னேரி சீத்தளி பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கம்பெனில ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்பெனில ஒர்க் பண்ணும்போது 3 ஷிஃப்ட் ஆக்சுவலி ஒரு டைம்ல. அப்போ ஒர்க் பண்ணும்போது 3 ஷிஃப்ட்னும் போது பயங்கர ஹீட் ஆயிரும். அப்போ நம்ம டாக்டர் சொன்ன விஷயம், பிராணாயாமம் பண்ணும்போது இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது அந்த அளவுக்கு ஹீட் கம்மியாகும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நீ கிளாஸ். என்ன டவுட் இருக்கா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப சிறப்பா இருந்தது உரை. சீதளி பிராணாயாமம் உண்மையிலே கோடை காலத்துக்கு நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்ம உடலை சீதோஷ்ணம் அதை ரொம்ப குறைச்சு நல்ல ஒரு குளிர்ச்சியா வச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு பயிற்சி. ஐயா சிறப்பா இருந்தது, தெளிவா விளக்குனீங்க. மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். அதே மாதிரி இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கோடை காலம் மட்டும் இல்ல, அனைத்து காலங்களிலும் முடி கொட்டுறது பிரச்சனை இருக்கும்.
இந்த அதாவது இன்டைரக்டா நம்ம வந்து உஷ்ணம் அதிகமாச்சுன்னா ஒரு சில பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும். நீர் கடுக்கும், பொதுவா காமனா வந்து நீர் கடுப்பு இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ரத்த ஓட்டங்கள் தடைபடும், முடி கொட்டுறது வந்து இருக்கும், நிறைய அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நம்ம யோகாவோடு, இயற்கையோடு, நம்முடைய நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களோடு நாம் பின்பற்றும் போது நிச்சயமாக மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக 120 ஆண்டுகள் நிச்சயமாக நம்மால் வாழ முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம கையில மட்டும்தான் இருக்கு, யார் கையிலுமே கிடையாது. ஸோ நிச்சயமா நாமும் சரி, நான் கடந்த பயிற்சியில சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாரும் அந்த ஒரே நேரத்துல பாக்குறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சீரியல் பாக்குறீங்களோ இல்லையோ, குறிப்பிட்ட படம் பாக்குறீங்களோ இல்லையோ, இல்ல ஏதாவது அந்த இதுக்காக ஒரு சில நிமிடங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்க ஒரு குடும்பமாக உட்கார்ந்து ஒரு காலையில ஒரு 5 மணியோ இல்ல 6 மணியோ 7 மணியோ இல்ல மாலையில வந்து ஒரு 6 மணியோ 7 மணியோ அது மாதிரி ஒரு டைம் வந்து உங்களுடைய கன்வீனியன்டான டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதை தொடர்ச்சியா நீங்க பண்ணீங்கன்னா அபரிதமான மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். அதன் மூலியமாக வரக்கூடிய எதிர்காலம் சந்ததிகளும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில அவங்க வாழ முடியும். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். மிக மிக்க உண்மையா. இது வந்து இப்ப இன்னொரு ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். இப்போ நிறைய வந்து டெக்னிக்ஸ், இப்போ இந்த யோகா சம்பந்தப்பட்டது, மெடிடேஷன் சம்பந்தப்பட்டது, முத்திரைகள் சம்பந்தப்பட்டது நிறைய வருது. இப்ப என்ன வந்து இப்ப நம்ம எதை வந்து நம்ம தெளிவா எடுத்துக்கிறது, இதை வந்து ஒன்னு எடுத்து முடிவு பண்ணிட்டோம்னா அதை வந்து தொடர்ச்சியா கன்சிஸ்டன்சியா டெய்லி விடாம பண்ணணுங்கய்யா. இதுலதான் வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கு. இதை அடுத்தது ஒன்று வந்து இதை விட சிறப்பா இருக்குமா அந்த மாதிரி வந்து மனது தாவுதுங்கய்யா. இதுதான் வந்து நம்ம வந்து தெளிவா ஒரு முடிவு எடுத்து அதை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். அதுல வந்து கண்டிப்பா கண்டிப்பா எந்த ஒரு விஷயமும் நம்ம தொடர்ச்சியா பண்ணும் போதுதான் அதுக்கு நம்ம பலன் கிடைக்கும். நான் ஒரு நாளைக்கு வந்து நான் இப்போ 2 hours நான் பண்றேன், இன்னொரு நாள் வந்து 3 மணி நேரம் பண்றேன், அடுத்து ஒரு 4 மணி நேரம் 4 நாள் பிரேக் ஆயிடுச்சுன்னா அது வந்து போதுமான அளவுக்கு பலன் இருக்காது. நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கம்மியாயிடும். அது தொடர்ச்சியா இருக்கணும். அப்பதான் நிச்சயமா அதுக்கான வளர்ச்சி பயன்கள் நிச்சயமாக இருக்கும். நன்றி நன்றிங்க. நன்றி சார். வணக்கம் சார். செக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நன்றி மேம். அப்புறம் இது விவசாயிலாம் காலையில இருந்து சன்ல இருக்காங்கன்னு சொன்னீங்க சார். ஆனா இப்ப 11 to 3 வெளியிலேயே வராதீங்க, சன்ஸ்ட்ரோக் வரும்னாங்க சார். அது எப்படி சார்? வெளியிலே வராங்க, சன்ஸ்ட்ரோக் வரும்னு சொல்றாங்களா? ஆமா சார். இப்போ விவசாயிகளுக்குலாம் அது வந்திருக்கா? அதான் சார், இப்ப அவங்களுக்கு மட்டும் அது செட். நம்ம வந்து அவ்வளோ நம்ம வெயில நம்ம இருக்கிறது இல்ல சார். சோ அது அவங்களுக்கு செட் ஆகும், நம்மளுக்கு செட் ஆகாதானதான் சார் கேக்குறேன். இல்ல, அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க இயற்கையான காற்றை சுவாசிக்கிறாங்க, இயற்கையான உணவை வந்து எடுத்துக்கிறாங்க, இயற்கையோடு ஒன்றி இருக்காங்க. அவங்க அந்த பாத்தீங்கன்னா சூரிய உதயத்துல இருந்து இந்த சூரியன் மாலை நேரம் வரைக்கும் அவங்க கரெக்டா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கிடுவாங்க. முக்கியமா செல்போனோ இந்த தொலைக்காட்சியோ வந்து அதிகமா அவங்களும் பாக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நகரத்துல இருக்கக்கூடிய வகை அளவுக்கு அவங்க பாக்குறது இல்ல. அதனால அவங்க அந்த பாரம்பரியத்தோடு முடிந்தவரை இயன்றவரை இயற்கையோடு இருக்கிறதுனால அதுக்கான பலன்கள் வந்து இருக்கு. அதனால எல்லா விஷயத்தையும் தாங்கக்கூடிய அளவுல தான் நம்மளுடைய உடல் வந்து படைக்கப்பட்டிருக்கு. அதனால இது வந்து ஒரு சில இது விஷயத்துக்காக இது வந்து வேற வேற மாதிரி சொல்லப்பட்டாலும் எல்லாமே நம்ம கையில மட்டும்தான் இருக்குது. சுத்தமான காற்று வந்து பாத்தீங்கன்னா அதிகாலையில கிடைக்குது. அந்த நேரத்துல வந்து நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆரோக்கியத்தை தேடி தேடி நீங்க போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல கண்டிப்பா ஆரோக்கியத்தை தேடி தேடி மெனக்கெட்டு போறது தவறே கிடையாது. ஏன்னா நம்ம எதுக்காக உழைக்கிறோம், பணம் ஓடி ஓடிவே நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனா ஆரோக்கியத்தை இழந்து நாம ஒரு விஷயத்த பணத்தை சம்பாதிக்க கூடாது. நம்ம பணத்தை இழந்து ஆரோக்கியத்தை சம்பாதிக்கலாம், அது வந்து நிச்சயமா நமக்கு ஒருபோதும் அது வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்காது. ஆனா ஆரோக்கியத்தை நாம் இழந்து நாம் பணம் சம்பாதிக்கும் போதுதான் நமக்கு வந்து இதா இருக்கும். என்ன பண்ணனா, உங்களுக்கு வீடு இருக்கு, வீடு பக்கத்துல இடம் இருக்கு அப்படின்னா மரம் வளர்க்கலாம், செடி கொடி வளர்க்கலாம். ஏன்னா மரம் எல்லாம் அவ்வளோ ஆக்சிஜன் கொடுக்கும். இப்ப அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். உங்ககிட்ட இடம் இல்லை, போதுமான அளவு இடம் இல்லை, மரம் இல்லைன்னா உங்க வீட்டுல இருந்து நியர்பை இருக்கக்கூடிய பார்க்கு இல்ல பார்க்ல கூட இப்ப மரங்கள் பெரிய பார்க்கா தான் இருக்கும்.
அந்த மாதிரி தேடி பிடிச்சு பாருங்க எந்த இடத்துல இருக்கு. கூடுமான வரை நடந்து போறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நீங்க மூச்சு பயிற்சி பண்ணீங்கனாலே இதுலயே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ முடிந்தவரை இயற்கையோடு இருக்கும்போது அந்த பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் வந்து நமக்கோட அதோட பிரபஞ்ச சக்தியை நம்ம கரெக்டா அந்த சமநிலையோடு இருக்கும்போது நிச்சயமா நம்மளுக்கும் ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ வெளியில இருந்து வரக்கூடிய அதாவது எந்த பிரச்சனைகள் உள்ள இருந்து வராது. இப்போ வெளியில திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அது எதிர்பாராத ஒன்று, அதை யாரும் வந்து கணிக்க முடியாது. ஆனா உள்ள இருந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நாம மட்டும்தான் காரணம். அப்ப அது நம்மளுடைய ரத்தம் வந்து கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அந்த கெட்டு போன அந்த அசுத்தமான ரத்தத்தை சுத்தமாக்குவதற்கான உணவு முறைகள், நல்ல பழக்க வழக்கங்கள், அந்த வாழ்வியல் முறைகளை நாம் தொடர்ச்சியாக பின்பற்றும் போது நிச்சயமா நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. அதனால எந்த விதமான பிரச்சனை அதில் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நமக்கு வருதோ இல்லையோ அந்த பிரச்சனையை பத்திய பயமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமான மன அழுத்தம் இருக்கு. இப்ப அதுதான் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கு. இப்ப என்ன நடக்குது, டிவியை பாக்குறோம், நியூஸ் பேப்பரை பாக்குறோம், அங்க இந்த மாதிரி ஆச்சா, அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சா அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பதட்டம் நிறைந்த பயம் வந்து நமக்குள்ளேயே வந்து நம்மையே அறியாம உள்ள வந்துருது. இப்போ அது மாதிரி இல்லாம நம்மளால நிச்சயமா ஆரோக்கியமா இருக்க முடியும். சூரிய ஒளி கட்டாயம் நமக்கு தேவை. விட்டமின் டி சூரிய ஒளியில இருந்து கிடைக்குது. அதை நம்ம அதிகாலையிலயோ இல்ல மாலை வேலையிலயோ நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால அதாவது நம்ம உடம்புல வந்து சூரிய ஒளி படுறதால ஒன்றும் ஆகாது. ஆனா அந்த உடம்புல சூரிய ஒளி படுறதுக்கு ஏற்ற வகையில நம்மளுடைய ரத்தம் இல்லை, அதுதான் உண்மை. அதுக்கான ஒரு வாழ்வியல் முறைகள் நம்ம வாழலை, அதுதான் வந்து உண்மை. ஸோ இது மாறுபட்டதுனால எல்லாமே வந்து மாறி இருக்கு. இப்போ அது மாறணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம பாரம்பரியத்தின் முறைப்படி நாம அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய அன்றாட ஒரு விஷயத்த வந்து எந்தெந்த வகையில எல்லாம் கொஞ்சமா கொண்டு வர முடியும். எல்லாம் ஒரே நாள்ல கொண்டு வர முடியலனாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு வரலாம். நம்ம வந்து நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம். பழக்க வழக்கங்களை மாத்துற மாதிரி, கழிவுகளை நீக்கிற மாதிரி, அப்புறம் ஆரோக்கியம் சார்ந்த யோக முறை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மனசுல சொல்லக்கூடிய வகையில் அஃபர்மேஷன், இன்னும் நிறைய ஒரு பிரச்சனைகளை பத்திலாம் நம்ம பேச போறோம். ஸோ நிரந்தரமான தீர்வு தரக்கூடிய வகையில நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அது விருப்பம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் சார்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா நம்பர் வந்து பண்ணலாம். இல்ல உங்க வீட்டு பக்கத்துல நல்ல ஒரு ஆசிரியர்கள் இருந்தாலும் நீங்க அவங்ககிட்டயே கத்துக்கிட்டு நீங்க பண்ணலாம். அதாவது டெய்லி வந்து நீங்க பழக்க வழக்கங்களா கொண்டு வரணும், அதுதான் வந்து முக்கியம். முத்துகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி அந்த பொதுவா வந்து அவரோட டெய்லி சக்சஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் டெய்லி ரொட்டீன் சொல்லுவாங்க. நம்மளுடைய வெற்றி வந்து தினந்தோறும் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை தான் சார்ந்து இருக்கு. அப்ப அந்த தினந்தோறும் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா தான் இருக்கும். ஸோ நீங்க எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை செய்ய முடியும். ஸோ இதை வந்து நாம வந்து குழந்தைகளை வந்து நம்ம சடனா இப்போ குழந்தைகளை வந்து ஃபோன் யூஸ் பண்ணாத அப்படின்னா நாம ஃபோன் யூஸ் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அட்லீஸ்ட் இந்த கோடைகால விழாக்கு அந்த லீவுக்கு வரைக்குமாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம மினிமைஸ் பண்ண முடியுமோ பண்ணலாம். அதுக்கு மாற்று வழியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ குழந்தைகளுக்கு நிறைய இடத்துல ஆக்டிவிட்டி இருக்கு. சம்மர் கேம்ப்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இருக்கு. இப்போ நம்மளும் நடத்துறோம், நிறைய வெளி இடங்களையும் பண்றோம். அந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்க ஆக்டிவிட்டி இன்வால்வ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லாஃப்டர் யோகா, இந்த மாதிரி சிம்பிள் யோகா, இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நிறைய எங்க ஆரோக்கியத்துக்காக நீங்க மெனக்கட்டுறது தவறே கிடையாது. எவ்வளவு தூரமானாலும் எவ்வளவு நேரம் மெனக்கட்டாலும் நீங்க தவறே கிடையாது. பணத்தை இழந்து நீங்கள் ஆரோக்கியத்திற்கு மீட்டெடுக்கலாம். ஆனா ஆரோக்கியத்தை இழந்து ஒருபோதும் பணத்தை சம்பாதிக்காதீர்கள். அது வந்து பின்னாளில் அதே பணத்தை வந்து நம்ம ஆரோக்கியத்துக்காக செலவிடுற மாதிரி இருக்கும். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நமக்கு வராது. கரெக்டா நாம இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகளோடு நாம இருந்தோம்னா நிச்சயமா நம்ம வந்து தற்காத்து கொள்ள முடியும். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேடம். என்ன டவுட் இருக்கா? வேற என்ன டவுட் இருக்குங்களா? வேற யாருக்குன்னா சொல்லுங்கப்பா. நீங்க டவுட் கேட்கலாம். ஆக்சுவலா வந்து இது உங்களுக்கான நேரம் தான். நீங்க டவுட் இருந்தா தைரியமா மியூட் ஓபன் பண்ணி பேசுங்க. பேசினா மட்டும்தான் விடை கொடுக்கப்படும். நீங்க பேசல அப்படின்னா நாங்க எதுவுமே பண்ண முடியாது. இது உங்களுக்கான தளம். நீங்க யாருன்னா மியூட் ஓபன் பண்ணி பேசலாம். சரி, ஓகே, தேங்க்யூ.
ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலா வந்து அமேசிங்கா இருந்தது இன்னைக்கு கிளாஸ். ஆக்சுவலா நிறைய விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். உண்மையிலேயே வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஓரியண்டா நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்றது, ஆக்சுவலா வந்து நிறைய புது புது தகவல் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில கத்துக்கக்கூடிய நிறைய விஷயத்த வந்து நம்ம வந்து இலவசமாக நம்ம வந்து நம்ம அறக்கட்டளை சார்பாக கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இதுல பயன்படுத்தி நிறைய விஷயத்த வந்து சக்சஸ்ஃபுல்லா லைஃப் ரன் பண்றதுக்கான விஷயத்த வந்து நம்ம இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம்னா, நீங்க இதுல வந்து எந்த அளவுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கன்றதுதான் கேள்வியா இருக்கு. பட் நீங்க யூட்டிலைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும் போது வந்து எல்லாருக்குமே வந்து டைம் வந்து எல்லாமே நேரம் காலம் வந்து பொண்ணா இருந்து இப்ப நேரத்தை ஒதுக்கி ஒருத்தவங்க இப்ப சார் வந்து கிளாஸ் எடுக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு உட்கார்ந்து அவர் கிளாஸ் கொடுத்துருப்பாரு. அவர் உட்கார்ந்து டைம் ஒதுக்கி கொடுக்குறாருன்னா அதுக்குள்ள விஷயத்த வந்து நம்ம கத்துக்கணும். அதுதான் விஷயம். ஏன்னா நம்ம கத்துக்கல அப்படின்னும் போது நம்மளுக்கு நஷ்டமாகுது. நம்ம உட்கார்ந்து எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு விஷயத்த வந்து நம்ம வந்து கெயின் பண்ணணும்னு நினைங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி மக்களானது வந்து இந்த விஷயத்த வந்து வெளிப்படுத்துங்க. எப்படின்னா நம்ம இந்த சேவை செய்யறோன்றது வந்து நமக்கான விஷயத்தெல்லாம் நம்ம கத்துக்கிறோம். நம்ம வந்து இந்த சேவையை வந்து கத்துக்கிறோம். நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னும் போது நீங்க 10 பேருக்கு நீங்க சொல்லும் போதுதான் இந்த சேவை வந்து வளரும். நீங்க பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு ரிசல்ட் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க முயற்சி பண்ணி இப்போ 4 பேர்ல இருந்து ஒரு 10 பேர் அட்டன் பண்றீங்கன்னா இப்போ 4 பேர் தான் 40 பேர் ஆகும். 40 பேர் தான் 400 பேர் ஆகும். 400 பேர் தான் 4000 பேர் ஆகும். 4000 பேர் 4 லட்சம் பேர் ஆகும். கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு ஏன்னா வந்து இப்போ இந்த அறக்கட்டளை ஆரம்பிச்ச நோக்கம் வந்து எனக்கான விஷயம் கிடையாது. இப்ப பாலகிருஷ்ணன்ற நோக்கத்துக்காக என்ன தனிப்பட்ட முறையில பணம் சம்பாதிக்கணும்ன்ற நோக்கத்துக்காக இதை ஆரம்பிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பப்ளிக் ஓரியன்டா சேவைன்னும் போது நீங்க எத்தனை பேருக்கு ஷேர் பண்றீங்க, எத்தனை பேருக்கு இந்த விஷயத்த வந்து வெளியே கொடுக்குறீங்க. நம்ம இந்த மாதிரி சர்வீஸ் பண்றோம். இப்போ அடுத்த கட்டமா நம்ம வந்து இப்போ அடுத்த கட்டம் நம்ம வளர்ச்சி நெக்ஸ்ட் நம்ம கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ண போறோம். கேம்ப்னா இப்போ கம்மிங் மந்த் இல்ல நெக்ஸ்ட் மந்த் வந்து திருப்பி ஒரு கேம்ப் இருக்கு. எதனால எல்லாமே நம்ம பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்டா கொடுக்குறோம். நீங்க வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்ம இவ்வளவு பண்றோம். பட் நீங்க மக்கள் ஆண்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறது யார் கடமை? அது உங்களோட சிரமம். நீங்க கத்துக்கிற விஷயத்த ஒரு 4 பேருக்கு டெலிவரி பண்ணுங்களேன். அது போதும் எங்களுக்கு. கண்டிப்பா ஓகேங்களா? நீங்க கத்துக்கிற விஷயத்த ஒரு 4 பேருக்கு யோகால ஒரு நாளே 4 சொல்லுங்க. உண்மையில எங்களுக்கு ரொம்ப சிறப்பு சார். நீங்க வந்து யோகால இவ்வளவு தூரம் ரொம்ப மிகப்பெரிய புலமையில நீங்க வாய்ந்த அனுபவம் உங்களுக்கு அவ்வளவு படிச்சிருக்கீங்க. அதுல ரொம்ப சிறப்பா இருக்கு. நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறது ஐயா பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பு. நீங்க எங்களுக்கு பயிற்சி எடுக்கிறது ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி முத்துகிருஷ்ணன் ஐயா. பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு தினந்தோறும் தொடர்ச்சியா வந்து ஒரு மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு கொடுத்து கொண்டிருக்கின்ற பாலகிருஷ்ண ஐயாவுக்கு வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவருக்கும் சரி, அவருக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய டீமுக்கும் சரி, பிரபஞ்சத்துக்கும் சரி, இறைவனுக்கும் சரி, இந்த நேரத்துல நான் கத்துக்கிட்ட பல குருமார்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எப்ப யாருக்கு எது கிடைக்கணுமோ கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல எல்லா விஷயங்களும் உண்மை கிடையாது, எல்லா விஷயங்களும் பொய்யும் கிடையாது. எப்பொருள் யாராவது கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால இப்ப நீங்க பகுத்தறிஞ்சு அதன்படி நீங்க இது பண்ணி பண்றது நல்லது. அதனால இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்னாலே எல்லா இடங்களும் எல்லா பக்கமும் நம்ம சுத்தி 8 திசையில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் பாசிட்டிவா வருது, எவ்வளவு விஷயங்கள் நெகட்டிவா வருதுன்றது உங்களுக்கே தெரியும். அதனால நீங்க சரியா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி எல்லா விஷயமும் சரியா இருக்கும். ஒருவேளை உங்களை சுத்தி சரியா இல்லை அப்படின்னாலும் நிச்சயம் ஒரு நாள் வந்து சரியாகும், சரியாக்கப்படும். ஸோ அதனால அந்த வெளியில இருக்கக்கூடியதை வச்சு நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எல்லாருமே ஆரோக்கியமா இருப்போம், மகிழ்ச்சியோட இருப்போம். 120 ஆண்டுகள் நிச்சயமாக நம்மளால் மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். நன்றிங்க, எல்லாருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட எல்லா அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். வேற யாராவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா பாலகிருஷ்ணன் சார் அவர்கிட்ட வர்றோம். தேங்க்யூ. ஒரே ஒரு கேள்வி சார். தேங்க்யூ.
இப்ப இந்த வெயில் காலத்துல வேர்க்குரு கேளுங்க இதெல்லாம் கேளுங்க கேளுங்க. வந்துருச்சு சார். அதுக்கு ப்ரிகாஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்ன சார் பண்ணலாம்? வேர்வை வர்றது அப்படிங்கிறது கழிவு இல்ல சார், நீக்கத்தின் ஒரு பகுதி. வேர்க்குரு சொல்றேன் சார். வேர்வை என்ன கட்டி. மேடம், வேர்வை தானே கேக்குறீங்க? வேர்க்குரு. வேர்க்குரு சார். வேர்க்குருவா? ஆமா சார். ஓகே. இப்போ வேர்க்குரு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து நமக்கு வந்து ஆம், எப்படி சொல்றதுன்னா, இப்ப முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே கோடை காலம் அப்படிங்கும்போது சிறியவர்களாக இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை கூட நம்ம குளிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப யோகால வந்து நம்ம சொல்றது வந்து அந்த உஷ்ணத்தை வந்து நம்ம குறைக்கக்கூடிய வகையில அந்த எளிமையான பயிற்சி செய்யலாம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய கீரைகள், எந்தெந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பழங்கள், இதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அறுசுவை இருக்கணும். நம்மளுடைய உணவுல வந்து அறுசுவை இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் அது வந்து ஒரு சரி செய்ய முடியும். அதனால கண்டிப்பா வந்து அதே மாதிரி இது வந்து அலர்ஜி இன்னும் அதிகமாகுது அப்படின்னாலும் அதுக்கு அந்த அசுத்தமான ரத்தமும் ஒரு சின்ன பங்கு இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஆடை, இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிராவலிங்லேயே இருப்பாங்க. நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் ஜாப்லலாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனாங்க அப்படின்னா 12 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆயிரும். இப்போ அவங்க ஒரு மாதிரியா ஸ்வெட்டிங் ஆகி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். ஸோ அவங்கள மாதிரி இருக்கும் வந்து தேவைப்பட்டா அடிஷ்னலாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வச்சுக்கலாம். ஸோ அவங்க எந்த மாதிரியான நபர், அவங்க என்ன மாதிரியான ஜாப் பண்ணுறாங்க, ஸோ இது வந்து கண்டிப்பாக எந்த அளவுக்கு காத்தோட்டமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா வகையிலையும் எந்த அளவுக்கு நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியுமோ, ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு விஷயத்துல அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம கொடுத்துட்டா அது நிரந்தரமான தீர்வு வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பஞ்சபூதங்கள் இளம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இது எல்லாமே முழுமையா நமக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து அதுல இருந்து மீண்டுக்க முடியும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு அலர்ஜியா கொண்டு போகாத வகையில நமக்கு அது கண்டிப்பா அதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியும். தேங்க்யூ மேடம். சார் இப்ப பிளட் வந்து கெட்டு போச்சுன்னு இல்லைங்க சார், அதுக்கு ஹோம் ரெமடி ஆட்டம் அந்த பிளட் பியூரிஃபைக்கு என்ன சார் பண்ணலாம்? எப்படி மேடம் கெட்டு போச்சு? இப்ப ரத்தம் கெட்டு போச்சுனால்தான் உங்களுக்கு இந்த டிசீஸ் எல்லாம் வருதுன்னு சொன்னீங்கல்ல சார், அதுக்கு நம்ம வீட்ல இருந்து ஹோம் ரெமடியா அந்த பிளட் பியூரிஃபைக்கு என்ன பண்ணலாம்? பிளட் பியூரிஃபைக்கு பாத்தீங்கன்னா அந்தந்த காலங்கள்ல கிடைக்கக்கூடிய கனிகள் நீங்க எடுத்துக்கலாம், கீரைகள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கனாலே கண்டிப்பா வந்து நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவுல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கசப்பு துவர்ப்பு சேர்க்கறதே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா பிளட் வந்து பியூரிஃபிகேஷன் ஆயிடும். ஓகே சார். அதே மாதிரி கழிவு நீக்கம் வந்து முக்கியமானது. ஏன்னா கழிவு தேங்குறதுனாலதான் ரத்தம் வந்து அசுத்தமாகுது. ஸோ அந்த கழிவு நீக்கம் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்துல இருந்தே இருக்கு. ஸோ வாரத்துல வந்து 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நமக்கு ரத்தம் வந்து அசுத்தமாகாம நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதே மாதிரி அந்த மூச்சு பயிற்சி பண்றது மூலியமாவும் நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும். ஓகே சார், நீங்க கடைசியில சொன்னீங்களா சார் அந்த கட்டை வரலும் சுண்டு வரலும் ஜாயிண்ட் லைட்டா பண்ண சொன்னாங்கன்னா, அப்ப நானே ஃபீல் பண்ணேன் சார். அது வந்து அந்த கால்ல வந்து அந்த பிளட் ஃப்ளோ ஆற ஒரு வைப் நல்லா தெரிஞ்சது சார். இது பண்ணா பாடி கூல் ஆகுமா சார்? ஆமா, பாடி வந்து கூல் ஆகும். ஆனா இது வந்து நம்ம டைம் பத்தாதனால நம்ம ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணலாம். ஏன்னா இது வந்து குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 5 நிமிஷம் உங்களுடைய உடல் அசையாம உங்களுடைய கவனம் அதுல இருக்கணும். அந்த 5 நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு போதும் அப்படின்னு தோன்ற வரைக்கும் நீங்க பண்ணலாம். உதாரணத்துக்கு அது 10 நிமிஷமா இருக்கலாம், 15 நிமிஷம், மினிமம் வந்து ஒரு 5 நிமிஷமா இருந்தாதான் ரொம்ப நல்லது அது. ஓகே சார், நான் நீங்க சொன்ன டைம்ல பரப்பே நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் சார். அந்த கால்ல அந்த பிளட் ஃப்ளோ ஆகுறது, பாடி கூல் பண்ணது நான் ஃபீல் பண்ணேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி. நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ. முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.